நம்ம சேனல்லேருந்து தொடர்ந்தாப்பலாம் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இதுவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. என்னுடைய தாத்தா பெரும்பாலும் வெளியூரில் தங்கவே மாட்டார். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு வேலை விஷயமா பொன்னகரத்துக்கு போயிருந்தார் எங்கள் தாத்தா. 2 நாளில் வந்துடலான்னு போனார். ஆனால் அங்கே சரியாக வேலை நடக்காதனால ஒரு 6-7 நாளாக வர முடியாத சூழலில் வந்துடுச்சு எங்கள் தாத்தாவுக்கு. அந்த சமயத்தில் அவர் வளர்த்த மாட்டுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. தண்ணீர் குடிக்கல, தீனி சாப்பிடலை, சாணமும் போடலை. என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். உடனே கால்நடை மருத்துவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், ஐயா எங்கள் தாத்தா வளர்த்த மாட்டுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைங்க. தீனி திங்கலை, சாணி போடலை, சரியாக யூரினும் போகலை. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க ஐயா, வாங்க ஐயா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். உடனே கால்நடை மருத்துவரும் வந்து வைத்தியம் செஞ்சார். ஆனால் சரியாயிடுன்னு சொல்லிட்டு தான் போனார். ஆனால் சரியாகவும் ஆகலை. அடுத்த நாள் மாட்டு தலையை தூக்கவே முடியல. தொடர்ந்து 2 நாளாக தீனி சாப்பிட்றதுனால ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அந்த மாட்டுக்கு. உடனே அந்த மருத்துவருக்கு திரும்பியும் ஃபோன் பண்ணி சொன்னேன். அந்த மருத்துவர் வந்து குளுக்கோஸு போட்டு பார்த்தாரு. ஆனால் அந்த மாட்டுக்கு எந்த முன்னேற்றமும் இல்லை. படுத்த படுக்கையாக தான் இருந்தது. மருத்துவர் சொன்னார், இனிமே மாடு பிழைக்காதுப்பா, இப்போவே கொடுத்தீங்கன்னா கறி போடுறவங்க கூட வாங்கிக்குவாங்க, இல்லைனா வீணாக தான் செத்து அந்த மாட்டை புதைக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்துடும்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த மருத்துவர் சொன்னதை கேட்டு எனக்கு ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகிட்டேன். எங்கள் தாத்தா பாசமாக வளர்த்த மாடு. அவர் வந்து கேட்டால் நான் என்ன சொல்கிறது? அவர்கிட்ட சொன்னால் அவர் தகுந்த ஒரு தீர்வை சொல்லுவாருன்ட்டு உடனே அவருக்கே ஃபோன் பண்ணி சொன்னேன். அவரும் அவசர அவசரமாக புறப்பட்டு வந்தார். அது வரைக்கும் தரையில் படுத்து கிடந்த மாடு எங்கள் தாத்தா வந்த சத்தத்தை கேட்டு உடனே தலையை தூக்கி பார்த்து மானு கத்திக்கிட்டு ஏந்திரிச்சு நின்றுச்சு. எனக்கோ ஒரே அதிர்ச்சியாக இருந்தது. என்னடாது, 2-3 நாளாக இந்த மாடு தீனி திங்கலை, சாணி போடலை, யூரினும் போகலை. உடனே எங்கள் தாத்தா செருப்பு சத்தத்தை கேட்டு உடனே ஏந்திரிச்சு நின்று மானு கத்துதே அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருந்தேன். எங்கள் தாத்தா அந்த மாட்டு பக்கத்தாண்ட வந்து தடவி கொடுத்துக்கிட்டு, உனக்கு என்னாச்சு, ஏன் தீனி திங்க மாட்டுற அப்படின்னு சொல்லி பாசமாக பேசிக்கிட்டே இருந்தார். அந்த மாடு தன்னோட நாக்கால் நக்கி கொடுத்துக்கிட்டே இருந்தது. உடனே எங்கள் தாத்தா பெரிய வாளியில் தண்ணி எடுத்து வந்து மொண்டு வச்சார். எனக்கு ஒரே அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. எனக்கு எதாச்சும் ஆயிடுச்சுன்னு நீ நினச்சிக்கிட்டியா? நான் ஒரு வேலை விஷயமா ஊருக்கு போயிருந்தேன், அவ்வளோதான். எனக்கு ஒன்றும் ஆகலை, ஒழுங்கா தண்ணியை குடி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை மொண்டு வச்சதும் 3 நாளாக தண்ணீர் குடிக்கல. உடனே தண்ணீர் குடிக்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரம் கழித்து தீனி எடுத்து போட்டார். தீனியே சாப்பிட்டது. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருந்தது. வளர்த்தவர் இறந்து போன பிறகு ஒரு சில நாய்கள் தானும் செத்து போயிருக்குன்னு நான் கேள்விதான் பட்டிருக்கேன். ஆனால் தாத்தாவை காணாதால் அந்த மாடு ஏதோ நினைத்து சாகு நிலையை ஈட்டி இருக்கிறது என்பதை நினைத்தால் என்னால் நம்பவே முடியல. ஒரு நாளைக்கு நல்ல விலை வந்தால் விற்கப்பட்டு விடும் அந்த மாடு. அந்த மாட்டின் காலடியில் மனித பாசங்கள் மிதிப்பட்டு கிடப்பது போல உணர்கிறேன் நான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.